வணக்கம். நான் உங்க அழைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகம் படத்துல மெட்ராஸ் ஹைகோர்ட் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துல சாரா மரியா சொல்லி 2 சைடும் கேட்டுட்டாங்க. என்ன ஆக்சுவலி படத்தை பார்த்து முடித்ததும் பரிந்துரை செய்ய வேணும். வேற புது இதுதான் முதல் படம் இல்ல. விஜய்க்கு கடைசி வருது. என்ன பிரச்சனை வர்றது, என்ன தடை இல்ல, பிரச்சனை வர்றது. அதனால இவருக்கு ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. இதை தடை செஞ்சா எப்பேற்பட்ட வேலைகளை செய்யலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறது பகல் கனவு. ராத்திரி கனவு இல்ல, பகல் கனவு, மத்தியானம் உச்சியில் கனவு. என்னன்னா, படத்தை பார்த்து முடித்ததும் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து பரிந்துரை வழங்க வேண்டும். என்ன என்ன ஆக்சுவலி பாத்தீங்களா, அதுல என்ன குற்றம் இருக்கோ படம் தயாரிப்பாளருக்கு கொடுத்தே ஆகணும். குற்றத்தை எடுக்க கட்டுன்னு சொல்லுங்க. 72 கட்டு 52 கட்டு சும்மாவே கட்டுன்னு சொல்றது. நீங்க ஆக்ஷன் எடுக்கல, நீங்க டைரக்ஷன் இல்ல, நீங்க சிபி என்ன படம் பரிந்துரை அந்த லைசன்ஸ் கொடுக்க வேண்டிய துறையில இருக்கீங்க. எதை எடுக்கணும், எதை பீப் போடணும்னு சொல்லணும். ஒண்ணுமே பீப் போட்டுக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம், பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. அதாவது பரிந்துரை எதை கட் பண்ணும், எந்த இடத்துல பீப் போடணும், எந்த சீன் வரக்கூடாதுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கீங்க. சும்மா நாங்க பாக்குறோம் எவ்வளவு வருஷம் ஓட்டுவீங்க. எவ்வளவு வருஷம்னாலும் ஆக்சுவலி சும்மா பார்த்துருந்தா கூட கம்மி தான். அதுல இதோ இருக்குன்னு சொல்லி நீங்க தான் பிரயோகப்படுத்துவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடிமாட்டை கொட்டுற மாதிரி கொட்டி மூடிட்டு உட்காந்துக்கணும். எங்க போனாலும் முடியாது. எப்ப இருந்தாலும் ஜனநாயகம் படம் வரலனாலும் பரவாயில்ல, யாருக்கும் கவலை இல்லை. அவர் நிக்கிற சம்பளம் வாங்கிட்டு நிம்மதியா கால் போட்டு உட்காரலாம். ஆனா காசு போட்டவங்க விநியோகஸ்தர்கள், யாரு ப்ரொடியூசர்ஸோ, படம் வாங்கின படம் தயாரிச்ச தயாரிப்பாளரும் படத்தோட வேற அமேசானுக்கு வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி தியேட்டருக்காரங்க வாங்கியிருக்காங்க. அவங்கள நஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி வந்து நிற்கிறாரு. நல்லா இருந்தா நம்ம தமிழ்நாட்டுல பிடிக்காது. என்ன, அவரு காசை வாங்கிட்டாரு, கால் மேல கால் போட்டு உட்காரலாம். ஆனா படம் தயாரிப்பாரும் படத்தோட தியேட்டர் ஓனர்ஸோ, அமேசான் அந்த மாதிரி ஆன்லைன் ஓடிடி தளங்களும் காசு கொடுத்துட்டாங்க. நான் மட்டுமே காசு வாங்கி செட்டிலாக பத்தாது, காசு போட்ட அத்தனை பேரும் நஷ்டம் இருக்கக்கூடாது நிக்கிறாரு. வெட்டங்கிட்டவங்க அவங்களுக்கு அறிவு இல்ல. எனக்கு அப்பயே பல வீடியோ சொல்லியிருக்கேன். கோர்ட்டு கேட்டுருக்காங்க. சொல்றீங்களா, நீங்க புகார் தெரிவிச்சாங்க பொதுமக்கள் பார்க்கல. அந்த துறை யாரு லைசன்ஸ் கொடுக்க வேண்டிய துறையில கமிட்டி மெம்பர்ஸ் பார்த்திருக்காங்க. படத்தோட தயாரிப்பாளர்கள் கூட்டம் பார்த்திருக்கு. நான் என்ன சொல்றேன், யாரு நீங்க சொல்றீங்க வெளிப்படையா யாரு கம்ப்ளைண்ட்னாங்களோ அவங்கள வெளியே சொல்லக்கூடாது. சரிங்க, சொல்லக்கூடாது, வாயில வச்சுக்கோங்க. நான் அதை சொல்ல இல்ல, படம் தயாரிப்பாளர்கள் என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு சொல்லல. யாரு கம்ப்ளைண்ட் வேணாம் அதையும் வெளிப்படையா சொல்றேன். கம்ப்ளைண்ட் பண்றது மொட்டை கடை ஒரே ஒருத்தன் பண்ணுவான், திமுக காரன். நல்லா புரிஞ்சுக்கோ, திமுக காரன் இந்த வேலையெல்லாம் எக்ஸ்பர்ட். என்ன அது யாரு சொன்னாலும் சொல்லுவாங்க. என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுங்க. மொட்டை கடை